Hello, hi, good evening all. ஓகே, மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் இரவில் ஆட்டம் நல்ல சாங் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் தமிழ் சார், தேங்க்யூ ஸோ மச் இந்த சாங் எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் ஆல் டீம், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ. தி கேஸ் இஸ் க்ளூலெஸ். ஹூ இஸ் ராபர்ட்? அது நான் தான். ராஜேந்திரன் எனது பெயர். நான் வழக்கறிஞர், பெரம்பலூர் நகராட்சி சேர்மன். ஏற்கனவே காயம்னு ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இதே பிரசாத் லேபில் தான் ஆடியோ லான்ச் பண்ணோம். இது அக்டோபர் 22 அக்டோபர் 2021. தொடர்ந்து படம் எடுக்கிறதுக்கான ஆசை இருக்குது. ஆனால் அதில் சில கஷ்டங்கள் இருக்கு. சின்ன பட தயாரிப்பாளர்கள் படமே தயாரிக்க தேவையில்லை, எதுக்கு அவங்கெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு கூட இங்கெல்லாம் பேசியிருக்காங்க பல பேர். சின்ன படம் தயாரிக்கலைன்னா பெரிய படம் தயாராகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பெரிய பெரிய மால் வருது, பெட்டி கடைக்காரங்க பூரா மூடிட்டு போக முடியாது. அவனும் கடை வச்சு தான் ஆகணும். அவன் கடை வச்சு அதில் பெற அனுபவத்தை வச்சு தான் மால் போன்ற பெரிய பெரிய கடைகள்லாம் வருகிறது. அதனால் சின்ன பட தயாரிப்பாளர்கள்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது பெரிய விஷயம். ஏன்னா கஷ்டத்துக்கு எங்களை நாங்களே உட்படுத்திக்கிறோம். பல கஷ்டங்கள் பட்டு தான் ஒரு சின்ன படம் தயாராகி வெளியே வருது. அது எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அது சேகர் நிறையா அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பார் அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு. சின்ன பட தயாரிப்பாளர்கள் எங்கே பதிவு பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருப்போம். 3 லட்சம் 4 லட்சம் போட்டு எங்களால் 20 லட்சம் 25 லட்சத்துக்குள்ளே படம் எடுக்கிற எங்களை போன்ற சிறு பட தயாரிப்பாளர்கள் 3 லட்சம் 4 லட்சம் போட்டு அதில் உறுப்பினர் ஆக முடியாது. அதுக்கு எங்கடா உறுப்பினர் ஆகிறதுன்னு தேடிட்டு இருந்தப்ப கில்டு இருந்தது. அதில் நாங்கள்லாம் உறுப்பினராகி படம்லாம் தயாரித்தோம். இப்போ அதில் சில பிரச்சனைகளோட கசாமசான்னு ஓடிட்டு இருக்கு. வேற எங்கடா போகிறதுன்னு தேடிட்டு இருக்கும்போது அன்பு செல்வன் அவர்கள், அவர் எனக்கு சொந்தக்காரர். ஒரு கூரைக்கு கீழே எல்லா வியாபாரமும் பண்ணுற மாதிரி ஒரே சங்கத்தில் நடிகர் சங்கம், மித்த தொழிலாளர்கள் யூனிட்ஸ் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் அத்தனையும் ஒருங்கே உருவாக்கி அதை சென்சார் வழங்குகிற அளவுக்கு தகுதியுள்ள ஒரு சங்கமாக கொண்டு வந்ததில் அவருக்கு நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் தொடர்ந்து இங்கே நாங்கள் பல்வேறு ஆடியோ லான்ச்சுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கோம். யார் வராங்களோ இல்லையோ தொடர்ந்து நாங்கள் ஐயா ராஜன் ஐயா அவர்களையும் இயக்குனர் பேரரசு அவர்களையும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன படத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. பெரிய ஆளுங்கெல்லாம் கூப்பிடுறோம், ஆனால் வரமாட்டேங்கிறாங்க. இப்போ இங்கே டென்னிஸ் மஞ்சுநாத்னு ஒரு டைரக்டர் இருக்கார். அவர் ட்ரிப்புன்னு ஒரு படம் எடுத்து ஏற்கனவே அது நல்ல முறையில் ஓடிட்டு இருந்தது. இப்போ தூக்குதரன்னு ஒரு ஹியூமரஸ் ஃபில்ம் எடுத்து அதுவும் நல்ல முறையில் ஓடிட்டு இருக்கு. யாத்திசை அவர் எனக்கு பழக்கம் இல்லை, ஆனால் பெரம்பலூர்லேருந்து ஒரு பையன் அம்பேத்கர்னு உங்கள் கூட ஒர்க் பண்ணியிருப்பான், கிட்டு அம்பேத்கர். அந்த பையன் பெரம்பலூரில் அந்த படத்தெல்லாம் போட்டு எல்லாத்தையும் காட்டி நல்லபடியாக கேன்வாஸ் பண்ணார். அங்கே படம் வந்தப்போ எல்லாருமே பார்த்தோம். குறிப்பாக சொல்லணும்னா முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா அவர்கள் அந்த படத்தை தியேட்டரில் பார்த்து பாராட்டினார். அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது ரொம்ப சிரமம். அந்த படத்தை பார்த்தா பெரிய பொருட்செலவில் எடுத்த மாதிரி RRR இந்த மாதிரி படங்கள் எடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு செலவு பண்ணி எடுக்காமல் கம்மியான செலவில் நல்ல வகையில் அந்த படத்தெல்லாம் எடுத்துருந்தாங்க. அதை நான் பாராட்டணும். தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே இருக்க முடியாது. காரணம் என்னன்னா என்னை விட பெரியவங்களாம் பேசுறதுக்கு இருக்காங்க. சின்ன பட தயாரிப்பாளர்களுக்கு நீங்கள் எல்லோரும் ஆக்கமும் ஊக்கம் அளிக்க வேண்டும். குறிப்பாக
பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள் நல்ல ஊக்கத்தை கொடுக்க வேண்டும், நல்ல விமர்சனங்களை எழுத வேண்டும். எங்களை போன்ற சின்ன பட தயாரிப்பாளர்களுக்கு உங்களுடைய ஆதரவு என்றும் வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். இரவனில் ஆட்டம் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. அண்ட் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இதில் வந்திருக்க பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வந்ததுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸோ யாரை குறிப்பிட்டு இங்கே தனியாக பேச முடியல என்னால். ஸோ எல்லாத்தோட உழைப்புக்கும் எங்களுக்கு நாங்கள் ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு பத்திரிகையாளர் நண்பர்கள் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வரவேற்புரையாற்றின கவிஞர் செல்வராஜா சிறப்பாக ஆற்றினார். அவர் கே ராஜன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னாரு. பேரரசை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னாரு. அவர் அன்பளிச்சிறேன். நம்ம பாபு கே கணேஷ் எல்லாரும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறார். அஸ்மிதா வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். என்னடா அது, நமக்கு வெறும் மகிழ்ச்சி, அஸ்மிதாவுக்கு பெரும் மகிழ்ச்சி. ஓகே, லேடிஸ்னால இப்படித்தான், கவிஞர்னால இப்படித்தான். கவிஞர்லாம் பெண்கள் ரொம்ப பிடிக்கும் வர்ணிக்கிறதுல. இப்போ மகிழ்ச்சி அடைய ரொம்ப பிடிச்சிட்டு போல இருக்கு. அப்புறம் அஸ்மிதா அவர்கள் கொஞ்சம் இல்லை, இதுக்கு கொஞ்சம் நிறையா பாராட்டணும். ஏன்னா எந்த படத்தில் நடித்தாலும் சரி அந்த பட ஆடியோ ரிலீஸ் எப்போ கலந்துக்குவாங்க. அது உண்மையிலே இந்த கலைஞருக்குள்ள அக்கறை. எங்கேயோட கதாநாயகியை காணோம். அது ரொம்ப அழகாக இருந்தாங்க. நேரில் பார்க்கணும்னு நினச்சேன், கண்ணு காட்ட மாட்டேங்கிறாங்க, என்ன தெரில. ஆமாம், கதாநாயகி ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல கலையாக சிரிச்சா அவ்வளோ அழகாக இருந்தாங்க. நல்ல கதாநாயகி கிடச்சிருக்காங்க. இவங்களாம் ஆடியோஸுக்கு வரணும். நீங்கள் நேராக பார்ப்பீங்க இல்லை? ஆமாம், அந்த வாய்ப்பு இழந்துட்டு நினைக்கிறேன். ஆமாம், அதெல்லாம் நம்ம கே ராஜன் சார் டிபார்ட்மெண்ட். அது கதாநாயகி வர மாட்டார்களா? ஏன்னா அதில் சம்பளம் வாங்கி நடிக்கிறவங்க பூரா வரமாட்டாங்க. சம்மந்தம் கூட நாங்களாம் வருவோம். கே ராஜன் சார், அன்பு செல்லியன் சார், நான், இப்படி இந்த இளைய தலைமுறைகளும் வரிசையாக வந்திருக்காங்க. சம்மந்தம் நம்மளாம் வருவோம் சார். உங்கள் சம்பளம் அவங்க வரமாட்டாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க சீக்கிரம். எத்தனை நாங்களும் இழிச்சவனாக இருக்கிறது. ஹீரோ ராஜேந்திரன், கேஎஸ் உதயகுமார். நான் அப்போ நினச்சேன், நடாத இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போட்டிருக்காரு, படம் பூரா கலக்கிட்டு இருக்காரு. ஏன்னா படம் நிறைய போலீஸ் ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு தயாரிப்பாளர் ஒருத்தர் இங்கே சார் அண்ணன், இவர் அப்படியே சோவில் சாஞ்சிட்டே பஞ்சிட்டாக பேசுகிறாரு. விஜயகாந்த் அவர்களது நடந்துட்டு பேசுவாப்புல, இவர் படுத்துட்டே பேசுகிற பஞ்சிட்டாக பேசுகிறாரு. நிறைய போலீஸ் இது பார்க்கும்போது நம்மளுக்கு அப்போ எனக்கு விஜயகாந்த் சாரோட ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஆமாம், கண்டிப்பாக அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போட்டு நடிக்கும்போது அவருக்கு இப்படி வராமல் இருக்கும். அதனால தான் லேட்டான கூட அவர் அந்த அஞ்சலி செலுத்த சொன்னார். வந்துடும் அதெல்லாம். ஆமாம், சிவாஜி கணேஷ் சார் போலீஸ் தங்கப்பக்கம் ஒரே படம் தான் பேர். இன்றைக்கி ரஜினி சாருக்குன்னா போலீஸ்னா அலெக்ஸ் பாண்டியன், கமல்ஹாசன் காக்கி சட்டை. பிரிவு நடிகர்களே ஒரு படம் 2 படம் தான் அது போலீஸாக அமைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் நடிச்சதில் பாதி படம் போலீஸ் தான். அவர் புலன் விசாரணை ஆகட்டும், கேப்டன் பிரபாகர், ஆனஸ்ட்ராஜ், வல்லரசு, நிறையா சொல்லிட்டு போகலாம். வாஞ்சிநாதன், ஏகப்பட்ட படம் இருக்குது. ஊமை விழிகள். நீ எத்தனை படம் 100 படம் பார்த்தாலும் சரி, போலீஸ் போட்டு சலிப்பே வர ஆர்டிஸ்ட்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான்.
திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி, மாநகர காவல், ஏவிஎம். ஆமாம், அவர் ஏவிஎம் விட்டு கொடுக்க மாட்டார் அண்ணன். விசுவாசம். ஆமாம். அதான் நிறைய படம் செய்து சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ படம் எத்தனோட பார்த்தாலும் அந்த காஸ்ட்யூம் போட்டால் அப்படி அந்த கம்பீரம் ரசிச்சுட்டே இருப்போம். நம்ம திருப்பதிக்கு அப்புறம் தருமபுரி நம்மளோட டைரக்ஷனில் கேப்டன் நடிக்கிறாரு. அப்போ நான் ஒரு முடிவு பண்ணது, நிறைய போலீஸாக பண்ணிட்டார், போலீஸ் ஸ்டோரி பண்ண வேணாம். அப்புறம் வில்லேஜ் ஸ்டோரி எடுத்துகிட்டு அப்புறம் எல்லாத்தையும் சீரியஸாக இருப்பாரா, மேக்ஸிமம் ஹியூமராகவே பண்ணது. ரொம்ப ஒரு பெருந்தன்மை உள்ள நடிகர்னா கேப்டன் அவர் தான். தருமபுரி பார்த்துருப்பீங்க. அதில் கதை சொல்லிட்டேன் கேப்டன் அவர்கிட்ட. இன்னொரு கேட்டு த்ரோவுட்டாக காமெடி கேரக்டர் ஒன்று இருக்கும், அதில் எம்எஸ் பாஸ்கர் பண்ணியிருப்பார் இதில். ஆமாம், நான் அவர் கதை சொல்லி விட்டேன். வேறு யார் நடிகர்லாம் நான் சொல்லலை அவர்கிட்ட. அவர் ஏஎம் ரத்னம் அவர்களுக்கு தான் பிடிச்சிறவர். அவர் கதை சொல்லும்போது அவர் அந்த கேரக்டருக்கு, அந்த காமெடி த்ரோட் வர கேரக்டருக்கு வடிவேல்னு ஃபிக்ஸ் ஆகிட்டார் அவர். படம் ஃபுல்லாக ஹியூமராக இருக்கும். அப்போ மறுநாள் போய் நான் கதை சொன்ன மறுநாள் போயிருக்காரு ஏஎம் ரத்னம் சார். அப்போ அந்த கேரக்டர் யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டிருக்காரு கேப்டன் ப்ரொடியூசர்கிட்ட. அவர் மனசில் உள்ளது, சார் வடிவேலு தான் பேசலாம்னு இருக்கோம்ன்றப்பல. நல்லாயிருக்கும் பேசுங்க கேட்டார். நான் அப்போவே அவர் 2 பேருக்குள்ளே ஒரு இது இருந்திருக்கு, ஆனால் அதில் மனசில் வைக்கல அவர். நீங்கள் பேசுங்கட்டார். அப்புறம் ரத்ன சார் வந்து வடிவேல் பேசலாம் போது நான் தான் வேணான்னே. எதுக்குன்னா, எத்தனை நாள் காலேஜ் விஜயங்க சார் கொடுத்துருக்காரோ அத்தனை நாளும் அந்த கேரக்டர் கூடவே இருக்கணும். இப்போ வடிவேல் புக் பண்ணிட்டு அப்படி த்ரோட்டை வச்சுருக்க முடியாது. இப்போ எம்எஸ் பாஸ்கர் வந்து அவுட்டோரில் 20 நாள் கேப்டன் இருந்த அன்னைக்கு பூரா அவரும் இருந்தார். கால்ஸ் பிரச்சனை வருங்கிற கதை நான் வடிவேல் வேணாம்ட்டு எம்எஸ் பாஸ்கரை புக் பண்ணது. என்ன சொன்னால், நடிகருக்கெலாம் அந்த பெருந்தன்மை வேணும். ஒரு நடிகரை வந்து ஒரு நடிகர் வேணாம் சொல்லக்கூடாது, இந்த நடிகரை போடாதே சொல்லக்கூடாது. அவன் நடிகனே இல்லை ஃபஸ்ட்டு. இந்த நடிகரை போட்டால் நான் நடிக்க மாட்டேன் அப்படி நடிகர் இல்லை. உனக்கு எப்படி நீ போய் நடிகன் ஆயிடுவே? நீ ஒரு நடிகரோட வாய்ப்பை ஒரு நடிகரை தட்டி பறித்தாலோ தடுத்து விட்டாலோ அங்கே அவன் நடிகனும் இல்லை, மனுஷனும் இல்லை. ஃபஸ்ட்டு யாராவது கூட நடிக்கணும், அவன் தான் நடிகன். அப்படி ஒரு உதாரணம் இருந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். நான் பல விஷயங்கள்ல நான் வந்து இப்போ அவருடைய மறைவுக்கு அப்புறம் தான் பெருமையாக பேசுகிறேன். இல்லை, நான் அதுக்கு முன்னாடி பல மேடைகளில், மறைவுக்கு முன்னாடி பல மேடை நான் ஒரு நட்பை பற்றி பேசியிருக்கேன், நிறைய பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நான் பார்த்து வியந்த ஒரு கதாநாயகன். ஆமாம், ஏன்னா இன்றைக்கி எதுனா இது ஒரு காவல்துறை படமாக இருக்குது. அதுவும் ஒரு நல்ல காவல் அதிகாரிகளோட கதையாக இருக்குது. போதைப் பொருளுக்கு அடிமையாகிற அந்த இளைய தலைமுறையை எப்படி தடுத்து நிறுத்துறது, அதை பயன்படுத்தி வாழ்கிற கும்பல் எப்படி ஓய்க்கிறது, இந்த மாதிரி அதான கதை டைரக்டர். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படி இப்போ இந்த மாதிரி கதை கேப்டன் அவர்கள் எந்த படத்தில் பிடிச்சி நடித்தாலும் நல்ல ஒரு கருத்தோடு இருக்கும். அவருடைய ஆசீர்வாதம் இந்த படத்துக்கு இருக்கும். அவருடைய கேப்டன் ஆசீர்வாதம் இந்த படத்துக்கு இருக்கும். இரவினில் ஆட்டம் ஃபேமஸான பாட்டு தான், இடையில போட்டாங்க. இரவினில் ஆட்டம் பகலில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம். அந்த பாட்டு எதுக்காக பாட்டுச்சுன்னா, சிவாஜி கணேசன் படம் நவராத்திரி என்ன. ஆமாம் ஆமாம், அது ஒரு திருடர் வந்து இரவில் தான் அவங்களுடைய ஆட்டம்லாம் இருக்கும், அவங்களுடைய பொழப்பே அங்கேயே நடக்கும். அப்போல்லாம் இரவில் விழிச்சிருக்கவன் திருடன் மட்டும்தான் விழிச்சிருந்தான். இன்னைக்கு அப்படி இல்லை, இரவில் தூங்குறவன் தான் இன்னைக்கு திருடனாக இருக்கான், பகலில் தான் அவன் அடிக்கிறான். நிறைய பேர் பொழப்பு இன்னைக்கு இரவில் தான் இருக்குது. இன்னைக்கு பாருங்க, எத்தனை ஸ்டார் ஹோட்டல், பெரிய ஒரு ஹோட்டலில் இரவில் ஆட்டம். அந்த ஆட்டம் தான் இன்னைக்கு இரவில் ஆட்டம்னா நம்மளுக்கு அந்த ஆட்டம் தான் ஞாபகம் வருது, திருடனோட ஆட்டம்னு ஞாபகத்துக்கு இல்லை. நம்ம கலைத்துறை நிறைய பேர் இப்போ நிறைய மியூசிக் டேரக்டர்லாம் இரவில் தான்
நைட்டு ஃபுல்லாக அவங்க டியூன் போடுறது, சாங் ரெக்கார்டிங் எல்லாம் இப்போ பெரும்பான்மை மிஸ்டேட்லாம் இரவில் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வந்து இரவில் ஆட்டம்னா தப்பாக நினைக்கக்கூடாது. இப்போ 6 ஆட்டம் நல்ல ஆட்டம். இந்த நம்மளும் இரவில் தான் ஆடியோ ரிலீஸ் வச்சுருக்கோம், பகலே வச்சுருக்கோம். அஸ்மிதா ஆட்டம் போட்டாங்க ஸ்க்ரீனில், இது வேறு ஆட்டம். அதனால் இப்போ நிறையா இரவில் ஆட்டங்களும் தப்பாக நினைக்கக்கூடாது. இது நல்ல ஆட்டம் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு, இந்த மேடமில் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் நான் கே ராஜன் அவர்கள் ஆடியோ ரிலீஸ்னா நம்ம வந்து நம்மளே பழைய அவங்க பத்திரிகையாளருக்கும் என்னையா மிக மூஞ்சி எத்தனை நாள் பார்க்குறது அப்படி ஆகிப்போச்சு. கரெக்டாக இப்போ நம்ம டாடா பட இயக்குனர் பாபு கே கணேஷ், யாத்திசை இயக்குனர் எல்லாம், துரை ஆனந்த், நிறைய பேர் இங்கே வரிசையாக நம்ம சமீபத்தை பற்றி ஹிட் கொடுத்த படம் இயக்குனர்லாம் வந்திருக்காங்க. ஆமாம், சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் உங்களுக்கு வலியுறுறோம், தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழாக்கெலாம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நிறைய ஆளுங்க வரமாட்டேங்கிறாங்க, நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த டாடா படம்லாம் முன்னாடி பார்த்து நான் வேந்துட்டேன். அப்படி ஒரு படம், அந்த இந்த ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், டைலாக்காக இருக்கட்டும், நல்ல ஒரு கருத்தை வச்சு படம் பண்ணி தர பார்த்த உடனே நான் வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாமே நான் ரொம்ப பாராட்டி போட்டிருந்தேன். சில படம் தான் அப்படியே நம்மளே ஃபேஸ்புக் எல்லாத்தையும் பாராட்டுவோம். அப்படி ஒரு படம் தான் டாடா. இது யாத்திசை நல்ல ஒரு படத்தை கொடுத்தாரு இயக்குனர் தரணி. அதனால் இப்போ நீங்களாம் வந்து வாழ்த்துறது பெரிய விஷயம். நாங்கள் வாழ்த்துறது இப்போ பழசாக போச்சு. இப்படியே இருந்தாலும் நாம் ராஜா சார் சொல்லக்கூடாது. அது யார் சொன்னாப்புல யூடியூப் ராஜா, நாங்கள்ல ராஜா இல்லை, அவர் ராஜாதி ராஜா ஆகிட்டார் இப்போ. ஆமாம், அதுக்கு ஆசீர்வாதம்லாம் என்றைக்கும் பெரியவங்க ஆசீர்வாதம் உண்டு. அதே மாதிரி சின்னவங்க ஆசீர்வாதமும் படத்துக்கு வேணும். இந்த படம் இரவு ஆட்டம் ஒரு வெற்றி ஆட்டமாக ஆட்டம் போட இந்த படம் வெற்றி அடைந்து தொடர்ந்து அவங்க சேலம்னாலே ராசியான ஊர், அதுமே செழிப்பான ஊர், ராசியான ஊர். ஆமாம், சேலமில் மாம்பழம் ஞாபகத்துக்கு வரும். அப்புறம் சேலம் வந்து அவங்களுக்கு ஒரு முதல்வர் கொடுத்துச்சு, எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு முதல்வர் கொடுத்துச்சு. ஒரு ஏற்கனவே சேலம் சந்திரசேகர்னு ஒரு தயாரிப்பாளர் மிகப்பெரிய வெற்றி விட, கஜினிங்கிற படம்லாம் மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்தாரு. அதனால் சேலம் ஒரு ராசியான ஊர் தான். இப்போ அங்கேருந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் ஃபஸ்ட் அங்கே தான் உருவாச்சு, சினிமா உருவாச்சு. ஆமாம், அங்கே செல்ஃபி எடுத்து கூட ஆக்கி போயிட்டு, அது வேறு விஷயம். ஆமாம், சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தான் சினிமாவோட அஸ்திவாரம். அதில் சேலம் வந்து ரொம்ப சினிமாவுக்கு ராசியான ஊர். இப்போ சேர் வந்திருக்காரு, வந்தாருன்னா ஒரு நடிச்சிருக்காருனாங்க. ஆனால் அவர் ஒரு ஆட்டம் போட்டுக்காரு பாருங்க. அவர் சரவணன் கூட சேர்ந்து அவருக்கு தண்ணிலாம் ஊற்றி கொடுத்து நிறைய வேலை பண்ணிட்டார். ஒரு ஆட்டம் போட்டிருக்காரு. ஓகே, அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.